ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டு கத்தரிக்காவை உங்களுக்கு காமிச்சே ஆகணுங்க. ஏற்கனவே ஒரு ரவுண்டு வந்து ஒரு 12 வகை கத்தரி போட்டு உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்த ரவுண்டு போட்டிருக்கிறதுல அந்த இலையும் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம வந்து ரீபார்ட் பண்ணி வேறு மண்கலவை தானே போட்டோம். அதில் கூட இலைகள் எப்படி வந்திருக்கு பாருங்களேன். இந்த இலைகள் வரும்பொழுதே, அதாவது ஆரம்பமாக அப்படி வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சோறு போட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக வராங்கங்க. இந்த மாதிரி வந்தாவே வந்து அந்த மண்கலவை நம்ம நல்லா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் காய்ப்பு ஆரம்பிக்கும் போது இலைகள் வந்து கம்மியாகும். ஏன்னா அதோட சத்துக்கள் எல்லாமே வந்து காய்களுக்கு போகும் இல்லையா, அது பரவாயில்ல. ஆனால் வளரும் போதே இவ்வளவு ஹெல்த்தியாக வளருது அப்படின்னா நம்ம சரியான மண்கலவை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா, களைகளே இல்லாமல் இருக்குங்க. களை வர 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 டெய்லியுமே அதை பிடுங்கி போட்டுட்டோம் அப்படின்னா சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும். அதே மாதிரி கீழே உள்ள பழுத்த இலை